வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னா, கர்ணநாதனை பற்றி தான் பேச போகிறோம். ஒவ்வொரு கர்ணத்தில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் அவங்களுக்கு தேடலாக இருக்கும், என்னென்னலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னென்னலாம் சந்தோஷமாக கிடைக்கும், இவங்க இப்படி என்ன குணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதான், அவங்க என்ன கோயில் போய் வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறதே கர்ணநாதத்தில் பவ கர்ணத்தை பற்றி தான் பேச போகிறோம். பவம் அப்படின்னு வந்துச்சுனாவே எங்கள் சிங்கம் அப்படிங்கிறது அதோடைய விலங்கு வந்துடுது. அப்போ சிங்கம் அப்படிங்கிறது அதோட விலங்கு வந்துடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழசை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்து வந்த பாதைகளை எப்பவும் நினைவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த சிங்கம் அப்படிங்கிறதுனால அவங்க அரசாங்கம் அரசியல் மீது ரொம்ப ஈடுபாடாக அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த போட்டி வச்சாலும் அதில் அவங்களே ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக கம்பல்சரி ஜெயிப்பாங்க, அதில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தலையில் மட்டும் தொடவே கூடாது, அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன் தலையை தொட்டால் கோவம் வரும் அப்படின்னா, பயங்கர கோவம் வரும் அவங்களுக்கு தலையை தொட்டால். இவங்க உறவினர்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணினாலும் ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. இவங்களுக்கு கெட்ட பேர் தான் ரொம்ப மிஞ்சினதாக இருக்கும். இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிங்க ரூபத்தில் இருக்கிற தெய்வத்தை நம்ம ஃபோட்டோவிலையோ இல்லை வீட்லேயோ மாட்டலாம். ஆனால் இந்த சிங்கம் அப்படிங்கிறத ஃபோட்டோவை இந்த வேட்டையாடுற மாதிரி இந்த மாதிரி படங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபோன்லேயாகட்டும் வீட்லேயாகவும் மாட்டக்கூடாது. சிங்கமோட குட்டிகளோட அரவணைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸை டிபிலே வைக்கலாம், நீங்கள் வீட்லேயும் மாட்டலாம். அப்படி மாட்டுறப்போ நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிங்க ரூபத்தில் இருக்கிற அந்த தெய்வங்களை வழிபடுறதும் சிறப்பு. அது சிம்ம வாகனத்தில் இருக்கிற அந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு. அப்போ அது என்னென்ன தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர், வாராகியம்மன், இந்த மாதிரி மிருகங்களோட தொடர்பு கொண்டது ஏதாவது ஒரு வகையில் வரும் அவங்களுக்கு. அவங்க நார்மலாகவே அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விலங்குகளோட அவங்க ரொம்ப இணக்கமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை நம்ம ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எனக்கு அந்த மாதிரி சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி இவ்வளோ சேர்க்கணும் அவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிறையா அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிறது போதும், அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு இவங்க ஆல்ரெடி வந்துடுவாங்க. அரசியலில் இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பவகர்ணக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சிறப்பாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். வழிபாடு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கோயில்ஸ் இருக்குது. ஆனால் நான் 2 கோயில் 3 கோயில் தான் எழுதிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில், திருநள்ளாறு கோயில், மூகாம்பிகை கோயில், இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க இருக்கிற ஃபீல்டில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் இந்த சிங்கம் அப்படிங்கிறதுக்கு உணவு கொடுக்கலாம், பட் இந்த சிங்கம் அப்படிங்கிறத நம்ம ஜூவில் தான் பார்க்க முடியும், நம்ம இங்கே பார்க்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறனால தான் அவங்கள நான் டிபியில் வச்சுக்க சொல்கிறேன். வீட்டில் இந்த குழந்தைகளோட, அதாவது சிங்கம் அந்த இதோட இருக்கிற குழந்தைங்களோட நான் ஃபோட்டோ வைக்கிங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பாலவ கர்ணம், அதோட விலங்கு புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலியின் குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுங்கி பாயிறது. இவங்க ரொம்ப எவ்வளோ எதிர்த்து நின்னாலும் அந்த டைமில் அமைதியாக போயிடுவாங்க. பின்னாடி அவங்க கண்டிப்பாக பதுங்கி பாயிற குணம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய மைண்ட் செட்டில் அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்க அதிக சேமிப்பு உடையவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிக ஆசை உள்ள நபராகவும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ஒரு பிரபலமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பேர், அதாவது அந்த துறையில் இவங்க ஒரு முத்திரை பதிச்சிருவாங்க. இந்த வேலை இவர் செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை அவங்க பதிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆழ்ந்த அறிவு அதிகமாக இருக்கும். புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த கட்டத்தில் இவங்களுக்கு ராகு பகவான் இருக்காரோ அந்த பாவகம் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லதையே செய்யும். மறைமுகமான வருமானம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பாலவ கர்ணத்தில் இருக்கவங்களுக்கு மறைமுக வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வழிபடுற கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநாகேஸ்வரம், புற்று தெய்வம் அனைத்தும் வழிபடலாம். கருமாரியம்மன் வழிபாடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கௌளவம் கர்ணம், இதோடைய விலங்கு பன்றின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப அறிவாளி.
ரொம்ப புத்தி கூர்மையான உள்ளவங்க. எந்த விஷயத்தையும் ஒரு தோண்டி எடுத்து அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுல இவங்க ஒரு பெரிய கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அரசு சார்ந்த பதவியில் இவங்க அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து ஸ்கின் பிரச்சனை கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி ஸ்கின் பிரச்சனை இவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து பின்னாடி வயசு தான் வந்து அதிகமான யோகமான பலன்களை தரும். இவங்க வந்து நல்ல ஆடைகளை மட்டும்தான் உடுத்துறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. நல்ல உணவுகளை சாப்பிட விரும்புவாங்க. தாமதமாக தான் இவங்களுக்கு சொத்து அமையும். இவங்க எதிர்பார்த்த உணவு கிடைக்காது. அதனாலேயே வந்து இவங்க மனைவிக்கும் இவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் எந்த விஷயத்தில் வருதோ இல்லையோ இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து இந்த பிரச்சனை கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும், இன்னும் நம்ம அரசியலில் இந்த மாதிரி விஷயங்களில் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு இவங்க கம்பல்சரி வந்து முதியோர் இல்லத்துக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த கரணத்தில் பிறந்தவங்களே வந்து நிறையா சேவை குணமாக இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, 2 குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், 2க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தாவே வந்து வயசானவங்ககிட்ட போய் உட்காந்து அவங்களுடைய குறைகளை கேட்குறதா இவங்களுக்கு பரிகாரமே. இவங்க போய் வயசானவங்ககிட்ட உட்காந்து அவங்களுடைய குறைகளை கேட்டாவே வந்து அவங்களும் மன திருப்தி ஆயிடுவாங்க, இவங்களுக்கும் உள்ள அந்த இது குறையும். இவங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாளாற்று பதிகம் அப்படிங்கிறத வாங்கி படித்தா இவங்க வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணையோடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாராகி அம்மன் வழிபாடு இவங்க பண்ணலாம். அடுத்து தைத்துளை கரணம் பற்றி பேசுகிறோம். இது வந்து இதோடைய விலங்கு வந்து கழுதை. இவங்க வந்து அடுத்தவங்க துன்பத்தை ரொம்ப அதிகமாக சுமக்கக்கூடியவங்க. குடும்பத்திற்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். குடும்பத்திற்குள்ள கஷ்டங்களை சுமப்பாங்க. இவங்களுக்கு தர்மதுரைன்னு ஒரு பேரே கூட சொல்லலாம். நம்ம அவ்வளோ வந்து இவங்க குடும்பத்துக்காக உழைப்பாங்கன்னு சொல்லலாம். எதுலேயுமே வந்து ஒரு வேகமாக தான் இருப்பாங்க. விளையாட்டில் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் போகிறப்ப இவங்களை பார்த்துட்டு போனாவே கண்டிப்பாக காரியம் வெற்றி. இந்த கைத்துளை கர்ணம் அந்த நபர் நமக்கு யாராவது ஃப்ரெண்டாவோ இல்லை நமக்கு உறவினர்களாவோ இருந்தால் இவங்களை நம்ம போய் பார்த்து இவங்களோட 2 வார்த்தை பேசிட்டு போனால் கண்டிப்பாக இவங்களுக்கு நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதிகமாக இவங்களுக்கு நின்றுட்டு செய்கிற வேலைன்னா இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக அதிகமாக இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் செய்கிற வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எப்போ செஞ்சாலும் வெள்ளிக்கிழமையில் செஞ்சாங்கன்னா அந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க கையால் மல்லிகைப்பூ கட்டி மகாலட்சுமிக்கு சூடுறது வந்து இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க வந்து சட்டை முனிவர் கோவில் அந்த வழிபாடை பண்ணினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இதுலேருந்து சொல்ல வரேன். அடுத்தது கரசை கரணம். இந்த கரணத்தோட விலங்கு வந்து யானை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குரு வந்துடுறாருல, அதிக ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு புத்திசாலித்தனம், புத்தியை மட்டும் வச்சு ஒரு காரியத்தை சாதிக்கிறது இவங்கனால மட்டும்தான் முடியும். உடல் உழைப்புக்களை இங்கே கொஞ்சமாக போட்டு புத்தியோட அமைப்புகளில் தான் வந்து இவங்க நிறையா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குறைவான உழைப்பு அதிக வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க வாக்கால் தான் வந்து பேசி அவங்க வருமானத்தை ஈட்டிக்குவாங்க அப்படிங்கிற சொல்லலாம். புதுசாக யோசித்து அவங்க ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா அதில் புதுசாக யோசித்து வேலை செய்கிறவங்க இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக நடக்க ஆசைப்படுவாங்க. நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைகளை கொடுத்துட்டு அவங்க அதிகமாக செய்வாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நான் சொல்ல வரேன். இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து காதல் திருமணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து ஸ்லோவாக தான் எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டு அந்த விஷயத்தை அவங்க செய்கிறப்ப அது சக்ஸஸ் ஆகும். திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பின்னாடி அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. இவங்களுக்கு வந்து சந்திரனோட தசாபுத்தி காலங்கள் இவங்களுக்கு நல்லபடியாகவே வேலை செய்யும். சந்திரனோட சாரத்தில் ஏதாவது கிரகம் நின்னாலும் அந்த பாவகம் குறித்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லதையே செய்யும். இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பரிகாரமாக நம்ம சொல்லலாம். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்க வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். சாந்தமான பெண் தெய்வம் எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். சாந்தமான தெய்வங்கள் எல்லாம் வழிபடுறது சிறப்பு. அடுத்து வணிசைக்கரணம். இதோட விலங்கு வந்து எருது. இவங்களை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லிடலாம். அமைதியாக இருப்பாங்க ஆனால் காரியம் சாதிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட முண்டினோம்னா அதை
முண்டினோம்னா அவ்வளோதான். அதை பார்த்து பழக வேண்டிய சாத்வீக குணம் தந்திரம் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. இவங்கக்கிட்ட நம்ம முண்டினோம்னா இவங்க நம்மளை பின்னாடி வச்சு செய்வாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். எதுலேயுமே வந்து இவங்களுக்கு கம்பல்சரி வந்து தலைமை பதவி கிடைச்சிரும். ஆனால் அந்த ஒவ்வொரு தலைமை பதவிக்கும் இவங்க வந்து போராடி போராடி தான் அவங்க வாங்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறையா விஷயத்த சேகரித்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அவங்கக்கிட்ட என்ன தகவல் கேட்டாலும் அந்த தகவலை பற்றி அவங்க நிறைய விளக்கங்கள் நமக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கும். எதையும் வீண் செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இளமை தோற்றம் எப்போதுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு இளமை தோற்றமாகவே இருப்பாங்க. அவங்க பாடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கண் பிரச்சனை, கண்ணாடி போடுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எதையுமே வந்து ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் அதில் இறங்கவே மாட்டாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் இவங்க ஏற்றுக்கிற குணம் இவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் சரியாக பண்ணக்கூடியவரும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சூரியனோட தசா புத்தி காலங்கள் நன்மையை செய்ய அதிக வாய்ப்பு உள்ளது. இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிறது, பழனி கிரிவலம் வர்றது, சூரியனார் கோவில் சிறப்பு வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பத்திரிகரணம் அப்படிங்கிறது நமக்கு கோழி, சேவல் இது மாதிரி சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, நிற்கவே மாட்டாங்க. சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இவங்க தான். மற்றவங்களை என்ன நினச்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. தொழிலில் வந்து அதிகமாக விரும்பி செய்கிறவங்க இவங்கள சொல்லலாம். அதிக புத்திசாலி இவங்க வந்து அதிக வாகனமோடு இருப்பாங்க, வண்டி வாகன யோகத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் கம்பல்சரி வந்து 2 திருமணம் இருக்க வாய்ப்பு இருக்குது, காதல் திருமணம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நண்பர்களோடு இவர்களுக்கு திடீரான நண்பர்களாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு கம்பல்சரி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா இவங்க கவனமாக செய்யணும். கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு கவனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பசி வந்து தாங்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாவே வந்து இவங்க சாப்பிடாம பனிஷ்மெண்ட் கொடுத்தாவே போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். கணக்கு போடுறதுல இவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ கணக்கு பிரியர்கள். இது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்குறதுல திருச்செந்தூர் கோவில், அதுக்கப்புறம் வந்து சிறப்பு வந்து பிள்ளையார்பட்டி சிறப்பு, திருச்செந்தூர் முருகர் கோயிலும் சிறப்பு, அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி சிறப்பு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் நிறையா வழிபாடு தலங்கள் இருக்குது. ஆனால் நான் 1-2 மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து சகுனிகரணம், காகம். இதோட பறவைகள் வந்து காகம் அப்படின்னு சொல்லலாம். அதிக புத்தி கூர்மை உடையவங்க இவங்க தான். சகோதரனால என்றைக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சால் புகழ் பெறக்கூடியவங்க இவங்க தான். குடும்பத்தில் இரு திருமணம் உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஜோதிடம்னாவே இவங்களுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் வாக்குப்பளிதல் இவங்களுக்கு உண்டு. நூல், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. தன்னை பற்றி உயர்வான எண்ணம் அவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அது பெரிய மனிதர்களுடைய நட்பு கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட துறையாகட்டும், மற்ற எந்த துறையில் அவங்க இருக்காங்களோ அந்த துறையில் பெரிய மனிதர்களோட அவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து கூட்டு தொழில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே முன்கூட்டியே அறியும் சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. முன்கூட்டியே எதுவும் அவங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு இது நடக்க போகுது, இல்லை மற்ற யாராவது நமக்கு வர்றப்ப இவங்கக்கிட்ட ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் இவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த கருணாநாதன் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறது வேஸ்ட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, நான் சொல்கிறதா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளார் சனி பகவான் கோயில் பரிகாரம், குச்சனூர், அப்புறம் குச்சனூர், கொடுமுடி எடுத்துக்கலாம். இந்த சனி பகவான், திருநள்ளாறு, குச்சனூர், கொடுமுடி இதெல்லாம். சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறப்ப வந்து இவங்க ஈஸியாக வந்து அதுலேருந்து வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களை மாதிரி ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக ஒரு கேம்ப் போடுறது, இலவசமாக ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அவங்களுடைய வாக்குப்பளிதம் ஜாஸ்தியாகும், அவங்களுடைய திறமைகள் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சதுஸ்பாத் கரணம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு விலங்கு நாய். நாய் அப்படி வர்றது. வாழ்க்கையில் வந்து இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விட்டி வாங்குற தொழில் வந்து இவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். பட் ஆனால் வந்து இவங்க அதில் நிறைய பண இழப்புகளை தான் சந்திப்பாங்க. நல்லா வர்ற மாதிரி நிறைய வரும். பட் அதில் வந்து பண இழப்புகள் அதிகமாக சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கணக்கு போடுறதுல ரொம்ப சிறப்பானவங்க. வண்டி வாகனம் யோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. ஏதாவது ஒரு சீருடை பணியில் இவங்க வந்து இருந்துருவாங்க. ஏதாவது ஒரு சீருடை பணியில் இவங்க இருப்பாங்க. அதிகமாக உணவு பிரியர்கள் இவங்க தான். காரமான உணவு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாயின் மீது ரொம்ப அதிக பாசம் வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எப்பவும் ஏதாவது ஒரு வழக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா யானையோட சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருள்கள் இல்லைன்னா யானையோட பொம்மை இந்த மாதிரி வச்சு வழிபடுறது ரொம்ப சிரமம். அவங்க தொழில் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, குருமார்களோட ஆசீர்வாதம் பெறுறது, அதுக்கப்புறம் வந்து சமாதி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாய்க்கு வந்து கம்பல்சரி பிஸ்கெட்டு சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவுகள் வாங்கி கொடுத்தா இவங்க கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆகி இவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நான் இதுலேருந்து சொல்ல வரேன். அடுத்தது நாகவம் கர்ணம் அப்படிங்கிறது இதில் பாம்பு வந்துடுது. இவங்க வந்து ரொம்ப நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. 2 குணம் உடையவங்களா கம்பல்சரி இருப்பாங்க. பொருளாதார நோக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர. இவங்க பேச்சு செயல் அனைத்துலையுமே வந்து அந்த பொருளாதாரத்தை நோக்கியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த நிலம் வீடு இந்த மாதிரி சம்மந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்க நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு கடனால் ஒரு அவமானமும் உண்டு அப்படிங்கிறத நான் இதுலேருந்து சொல்ல வரேன். இவங்களுக்கும் அந்த ஸ்கின் பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். இவங்க கெடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு தான் வாய் தான் கெடுதல். இவங்க அமைதியாக இருந்துட்டாவே வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வாய் தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா பாம்பு உள்ள கோயில்கள் எல்லாமே இவங்க செய்யலாம். தெய்வ வழிபாடு காளகஸ்தி போகலாம். பள்ளிக்கொண்ட பெருமாள் சிறப்பு அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்ல வரேன். அடுத்தது கிம்ஸ்துக்கினம் கரணம். இதுக்கு புழு வருது. இவங்க வந்து அதிக ஆசை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் வந்து கம்பல்சரி தடை தாமதம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இடம் வாங்குறதுல ரொம்ப பிரியர் அப்படின்னு சொல்லலாம். பிறந்த ஊரை விட்டு வெளியே வந்தவங்களாகவும் இருப்பாங்க. இவங்கையும் வந்து காதல் திருமணம் கம்பல்சரியாக வந்துடும். ஜாதகருக்கு தலைமுடி வந்து நரைச்சிடும். இளம் வயசுலேயே தலைமுடி நரைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா உறவு இவங்களுக்கு ஒத்தே வராது. அதனால அதிகமாக வந்து இந்த மாமான்னு கூப்பிட்ற உறவுகிட்ட இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. எந்த ஒரு பிஸ்னஸ் இதாக இருந்தாலும் இவங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களோட வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நின்ற நிலையில் உள்ள பெருமாள் இதை வணங்கினாலே போதும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கர்ணநாதரும் விலங்குகளாக வர்றப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அந்த விலங்குகளுக்கு நம்ம உணவை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது நம்ம பிறந்த கர்ணன் அன்னைக்கே போய் உணவு கொடுக்கறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோழி இந்த மாதிரி வர்றப்போ வந்து இதை நம்ம வந்து அந்த கர்ணநாதனுக்குடைய விலங்குகள்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இதுலேருந்து ஒருத்தவங்களுக்கு கோழி சேவல் அந்த மாதிரி வந்தால் கம்பல்சரி நீங்கள் அதை சாப்பிடாதீங்க. அதை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டால் கருணநாதரை எங்கே போனாலும் பார்த்துட்டு போனாவே போதும், அந்த காரியம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நானும் கருணநாதரை நிறைய ஃபாலோ பண்ணுவேன். நான் எங்கே போனாலும் நான் சகுனி கர்ணத்தில் பிறந்தவங்க. நான் எங்கே போகிறனாலும் காக்கா எங்கேயாவது தெரியுதா, எங்கேயாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டே போவேன். இன்ன வரைக்கும் என்னோடய ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற காலையில் போனேன்னா ஒரு மிக்சரோ ஒரு பொரியோ ஏதாவது ஒரு தின்பண்டம் அந்த எனக்கு கடைக்கு முன்னாடி வைக்கிறது, என்னோடய ஆஃபீஸ் முன்னாடி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பழக்கமே ஆயிடுச்சு. காலைல போகணுன்னு என்ன தீபம் போகிறேன்னா இல்லையோ அதெல்லாம் இல்லை. என்னுடைய கர்ணநாதரை முதல்ல நான் பார்க்கணும், அவங்கள வணங்கணும். இதுதான் என்னுடைய வேலையை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாருமே கர்ணநாதரை ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருந்தாலும் இந்த கர்ணநாதன் ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறைகள். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஈஸ்வரி இப்போ நான் சொன்ன கோயில்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸ்வரி மேம் இப்போ அடிக்கடி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய நவகிரக கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதில் சூரியனார் கோயில், சந்திரனார் கோயில், ராகு கேது ஏகப்பட்ட கோயில் இருக்குது.
அதனால் வந்து நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் வழியாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்போ போகிறீங்க, ஜோதிடர்களோட ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறப்ப வந்து அதுக்கு நிறைய பலன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கோயிலில் போய் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும், எந்த முறையில் சாமி கும்பிடணும், எந்த முறையில் விளக்கு போடணும், எந்தெந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர் கூட அவங்களோட ஆலோசனை மூலமாக நம்ம போனப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் இதுலேருந்து சொல்ல வரேன். எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாருமே வாழ்க்கையில் வளமோடு நலமோடு பணமோடு வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி.